முற்போக்குன்ற பெயர்ல பலரோட வாழ்க்கை எங்க பிற்போக்கா போயிட்டுருக்கு. அந்த ஒரு விஷயம் தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 13 வயசுல காதல், 17 வயசுல கல்யாணம். 18 வயசுல முதல் குழந்தை, 20 வயசுல 2வது குழந்தை, 21 வயசுல 3வது குழந்தை. அதுவும் பெண் குழந்தை என்பதனால, வம்சம் என்ற பெயர்ல இன்னொரு கர்ப்பம். அதே 21 வயசுல குடும்ப கட்டுப்பாடு, அறுவை சிகிச்சை. இருவருக்கும் வயசு 21 தான். சம்பாதிப்பும் எதுவுமே கிடையாது. 3 பெண் குழந்தைகளுடன் கிராமத்தில் தவிக்கும் தாய். அவன் வெளியூரில் வேலைக்கு, அங்கு மற்றொரு தொடர்பு. கூலி வேலை செய்து 3 குழந்தைகளை வளர்க்கும் இளம் பெண். அவளை பார்த்து எரியும் பெற்றோர்களின் மனம். இது ஒரு கதை அல்ல. நம்ம சுற்றி நடக்கிற ஒரு விஷயம். இப்படி வாழ்க்கை சுமையை சுமக்கும் இளம் பெண்கள் அடிக்கடிக்கு பார்க்க தான் நேருது. காரணம் யாரு? காதல் தவறல்ல. ஆனால் பக்குவம் இல்லாத முடிவு தான் வாழ்க்கையை சிதைக்குது. முற்போக்கு என்ற பெயர்ல பெற்றோர்களை எதிரியாக காட்டுவது முற்போக்கு அல்ல. கல்வியை விட உணர்ச்சியை முன்னிலைப்படுத்துவது முற்போக்கு அல்ல. பெண்ணின் வாழ்க்கையை பாதுகாப்பின்றி தள்ளிவிடுவது முற்போக்கு அல்ல. உண்மையான முற்போக்குனா என்ன? பெண் கல்வியை கற்க வேண்டும். பொருளாதார சூழ்நிலையை அடைய வேண்டும். தன் பெற்றோர்களை மதிக்க வேண்டும். தெளிவான சிந்தனையுடன் வாழ்க்கை துணையை தேர்வு செய்ய வேண்டும். திருமணத்திற்கு பிறகும் தன் மரியாதையுடன் வாழ வேண்டும். பெண்ணின் திருமண வயது 21 சட்டம் போடப்பட்டும் அரசு இன்னும் அந்த சட்டத்தை செயல்படுத்தவில்லை. ஒரு பெண் சிங்கிள் டிகிரி முடிக்கவே 23 வயசு. மற்றொரு டிகிரி முடிக்க வேலைக்கு போக 26 வயசு தேவைப்படுகிறது. தெளிவான பார்வையும் தெளிவான சிந்தனையும் அந்த பெண்ணிற்கு பக்குவத்தோடு வரும். பெண் குழந்தை பொறுப்பு அல்ல, பாதுகாக்க வேண்டிய மனிதர். காதலிக்கலாம், ஆனால் தெளிவுடன். திருமணம் செய்யலாம், ஆனால் தயாராக. குழந்தை பெறலாம், ஆனால் பொறுப்புணர்வுடன். உணர்ச்சிக்கு முன் சிந்தனை வர வேண்டும். அதுவே உண்மையான முற்போக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா. பபாய்.